பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு பின்ன அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ உப்பு இருக்கோ, இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பொடி உப்பு தான் வேணும். உங்கள்கிட்ட எவ்வளோ உப்பு இருக்கோ அதை அப்படியே தட்டுங்க. நான் வந்து இப்போது அரை ஜார் உப்பு எடுத்துருக்கேன் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த உப்பை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா மணல் மாதிரி வறுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்நாக்ஸ் நல்லா டேஸ்ட்டாக வரும். சரிங்களா? என்னது உப்பு வச்சு ஸ்நாக்ஸா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம இப்படின்னு சொல்கிறாங்களா, சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ், மும்பை வாலா ஸ்நாக்ஸ். மும்பையில் இருக்கிறவங்க இதை ருசிக்காமல் இருந்திருக்கவே முடியாது. வாங்க என்னன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கேள்வி. நீங்கள் இன்னைக்கு அது உப்பு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? செஞ்சு சாப்பிடுங்க. எங்கே தான் ஒழிச்சு வச்சாலும் காணாமல் போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்நாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம் ஃபாலோ மீ. இப்போ உப்பு நல்லா சூப்பராக சூடாகிட்டு இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன், என்ன ஸ்நாக் பண்ணேன்? ஏலங்கில் பதாம் கொண்டக்கடலை. சரிங்களா? நம்மளும் பதாம் தயார் பண்ணி சாப்பிட்லாம். ஏன் பணக்காரங்க தான் பதாம் சாப்பிடணும், நம்மளே ரெடி பண்ணி சாப்பிடலாம். இப்போ அப்படியே நம்ம கையில் எடுத்து அப்படியே இந்த உப்புக்குள்ளே போட்டுடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த உப்புக்குள்ளே கடலையிலலாம் புதைச்சி விட்டுடலாம். அப்போ தான் சூடு எடி நல்லா வறுபடும். இதை போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கீழே உள்ளது மேலேயும், மேலே உள்ளது கீழேயும் ரெடி ஆகும். இந்த உப்பை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை எங்கள் அம்மாவுக்கு வந்து மஞ்சள் காமில் வந்தது. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, உப்பு வறுத்து சாப்பாடு பண்ணி கொடுங்கன்னு. அதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி உப்பெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ செகண்டும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் கொஞ்சம் முருவிட்டு இதை கொஞ்சம் லேசாக எல்லோ ஷேடில் எடுத்துல. இது கொஞ்சம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு இதை எல்லோ ஷேடில் எடுத்துக்கிறேன். பார்த்திங்களா? இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணால் கொஞ்சம் குண்டு குண்டு கடலை எடுத்துக்கோங்க. ஏன்றது கொஞ்சம் சின்ன சின்ன கடலை இருக்குது. இப்போ பொரியும் போது சைஸ் பெரிய மாட்டுக்கு வெடிக்க தான் செய்யுது. கொஞ்சம் பெருசாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சேம் கடையில் டிமார்ட்டில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்த பேட்ச் நம்ம சிங்னா சிங் பஞ்சாபி அண்ணாச்சி இல்லை, வேர்க்கடலை சிங் தானா. மும்பையில் வேலைக்கு போகிறவங்க, ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறவங்க கையிலலாம் பேக்கெட்டில் வந்து 10 ரூபாய்க்கு இப்படி கிடைக்கும், புதிஞ்சு தருவாங்க. செங்கதானா ரெடி, சிங் வாலே சென்னா வாலேன்னு விற்றுட்டு இருப்பாங்க. நிறைய நானும் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இது நம்ம அடுத்து சிங் தானா. சிங் வாலே சிங், மசாலா சிங். வாங்க சாப்பிட்லாம். நம்ம சிங்கே நல்லா வறுத்தாச்சு. அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஆவோஜி காவோஜி சிங் ரெடி, சென்னா ரெடி. மும்பையில் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம ஒரு கையில் காலா சாயா, பினா தூத் வாலா காலா சாயா. சரிங்களா? இதை இப்படியே வைக்கணும். சுடுது. அப்படியே வச்சுட்டு நம்ம டைரிங் ஏரியாவுக்கு போகலாம். இங்கே விஸ்கி வேற படுத்திருக்கா. இப்படியே கொண்டாந்து வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ். இப்போ நீங்கள் வாங்கோஜி ஆவோஜி காவோஜி இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ தூரத்தில் உங்களுக்கு தெரியல, நான் கையில் எடுத்து காட்டுறேன். இது எப்படி வந்து புரிஞ்சிருக்குன்னு. கிட்ட வாங்க. சரிதான்? இந்த மாதிரி ரெண்டாக வெடிச்சிருக்கு. இது ஏலங்கில் பிஸ்தா. எதுக்கு பிஸ்தா சொல்கிறேன்னா, பிஸ்தாலே 2 வந்து தொலி இருக்கும். இதுலேயும் பாருங்கள் 2 தொலி இருக்குது. தொலியை உரிச்சா பிஸ்தா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா சூப்பர். இது இப்போ வந்து ஏலங்கில் பதாம். எப்படி பதாம், என்ன வச்சு பதாம் சொல்கிறீங்க? ஏன்னா பதாமும் ப்ரௌனாக இருக்கும், வேர்க்கடலையும் சிங்கும் ப்ரௌன். இப்போ ஒரு குடி காலா சாயா, ஒரு பதாம். சவுண்ட் கேட்கா? சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கடையில் வேண்டது சாயங்காலம் காஃபி குடிக்க போகணும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம நாளையும் காலையும் தடவும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? பணத்தை எதில் மிச்சம் பிடிக்க முடியுமோ அதில் மிச்சம் பிடிக்கலாம். இப்போ நல்லா ஆறிட்டு இந்த டப்பாவில் போட்டு வச்சிடலாம். நோ கொலஸ்ட்ரால், நோ ஆயில், ஒன்லி ஃபார் ஹெல்த்தி. சரிங்களா? பண்ணி வச்சுட்டா ஒரு வாரம் இல்லை
நாள் ஆனாலும் கண்ணை மூடிட்டு எடுத்து இங்கே இந்த கிழக்க போகும்போது 2, வடக்க போகும்போது 2, தெற்க போகும்போது 2, வேலைக்கு போகிறீங்களா ஒரு பிடி அள்ளிட்டு போங்க, ட்ரெயினில் போகிறீங்களா ஒரு பிடி அள்ளிட்டு போங்க, சரிங்களா? யார் மேலே கோவம் வருது, சண்டை போடணும், திட்டணுமா, ஒரு கடையில் தூக்கி செவைங்க, அதை மறந்துடுவோம். வாங்க, நாங்கள் டயட்டிங்கில் இருக்கோம், ஆயில் ஃபுட் சாப்பிட மாட்டோம், மசாலா சாப்பிட மாட்டோம். இப்படி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கெட்டு போகாமல் இருக்கும். டப்பாவில் அடைச்சி வச்சுட்டு பாட்டில் கண்ணை மூடிட்டு கிடக்கும். இப்படி வாயில் போட்டோன்னே அப்படியே நல்லா சாஃப்டாக முழுமும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி டப்பாவில் அடைச்சி இப்படி நம்ம டைனிங் ஏரியாவில் வச்சாச்சு. யார் வந்தாலும் நினச்சிவாங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இல்லையா பேசிட்டு 2 எடுத்து சாப்பிடுவாங்க, சரிங்களா? நம்ம இது வேணுமானு கேட்க வேண்டாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் தாங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து டாட்டா, பை பை, சி யூ, லவ் யூ. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம திருமண நாளும் பிறந்தநாளும் கொண்டாடி. இன்று திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனம் மார்ந்த நல்வாழ்த்துக்கள். டாட்டா, பை பை, சி யூ, டாட்டா, பாய்.